சாமி ஆடுறது, அருள் வாக்கு சொல்றது உண்மையா? யாருக்கு உண்மையிலேயே சாமி வரும்? யாருக்கு அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமி ஆடுதல் வரும் தெரியுமா? ஏன் சிலருக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமி வரும்? அவங்கள சிலர் சாமி ஆடிக்கிட்டே அருள்வாக்கு சொல்லுவாங்க, சிலர் சாமி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. சரி, யாருக்கெல்லாம் நல்ல சக்தி கொண்ட சாமி உடல்ல ஏறும், யாருக்கு கெட்ட சக்தி உடல்ல ஏறும்? இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு இப்போ நாம விடை தேடி போறோம். வாங்க சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ, இந்த உலகத்துல நம்பிக்கையின்மை அப்படின்னு ரெண்டு முக்கிய விஷயங்கள் பரவி கிடக்குது. சாமி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற தேடல்ல நிறைய பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. எப்படி இறைவனை உணர்வது அப்படின்னு பலர் விளக்கியும் இருக்காங்க. நாத்திகவாதிகளோ இறைவன் இருக்கிறான் அப்படின்றதும் இறை நம்பிக்கையும் பொய் அப்படின்னு வாதிடுறாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல நம்மையும் விட, நாம் நினைக்கிறத விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது இல்லையா? அதையே இறைவன் நம்பக்கூடிய இறை நம்பிக்கை உள்ளவர்களே அதிகமான பேர் நம்புறாங்க. மிக மிக குறைந்தளவு மக்கள் தான் இறை நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. சரி, இப்ப நாம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். சாமி ஆடுறது உண்மையா? இறைவனை நம்பாதவங்க இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுற சாமி ஆடுதல், அருள் வாக்கு சொல்லுவது, இந்த மாதிரி விஷயங்களை போய் இது அவங்க தெரிஞ்சே போயிறாங்க, இல்லைன்னா பொய் சொல்லி மத்தவங்களை ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக ஏமாச்சுறாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, இந்த வீடியோவுல சாமி ஆடுறது உண்மையா, அருள்வாக்கு உண்மையா? தனக்கு சாமி வருது ஆனா அருள்வாக்கு சொல்ல முடியறது இல்ல. சிலரும் உடுக்கை சத்தம் கேட்கும் போது தன்னை மீறி எனக்கு சாமி வருது, இதெல்லாம் உண்மையா? நல்ல சக்தி கெட்ட சக்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கேள்விகளுக்கு இப்ப நாம விடை தேடி வந்துட்டோம்னு தான் சொல்லலாம். சாமி வரவழைக்க 4 முறைகள் பின்பற்றப்படுதுன்னு சொல்றாங்க. வர்ணித்து வரவழைக்கிறது, அந்தந்த சாமிக்கு உகந்த பாடலை பாடி சாமியை அழைப்பாங்க. உடுக்கை அடித்து சாமியை வரவழைக்கிறது. 3வது, தன்னை மீறிய ஆனந்தமா சாமி ஆடி அருள் வாக்கியம் சொல்றது. இவங்களுக்கு தன்னுள்ள சாமி வந்து ஆடியதை அவங்களுக்கே தெரியாம கூட இருப்பாங்க. இதில் சிலர் அருள்வாக்கு சொல்லுவாங்க, சிலர் ஆடிட்டும் சொல்லுவாங்க. 4வது, கெட்ட சக்தி ஆடுறது. சில நேரங்கள்ல சிலருக்கு கெட்ட சக்தியும் உடம்புல இறங்கி ஆடுமா. ஆனா அவங்க கோவில் சன்னிதானத்துல ஆட மாட்டாங்க, வெளியே போய் ஆடுவாங்க. அவங்க கிட்ட எலுமிச்சை போல வேப்பில கொடுத்தா வாங்கவும் மாட்டாங்களாம். சரி, ஆதி காலத்திலிருந்தே தெய்வ அருள்வாக்கு சொல்லப்படுறது உண்டு. தேவர்கள் ஜாதக ரீதியா ஒருத்தருடைய நல்லது கெட்டது இந்த மாதிரி இவங்க விஷயத்தை வந்து கணிச்சு சொல்றது உண்டு. சிலர் அருள்வாக்கு வச்சு அவங்க கிட்ட அருள்வாக்கியம் கேட்பாங்க. இப்போ ஊர் பண்டிகையும் போது இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். கிராமத்துல மழை வரல, ஏதாவது பிரச்சனைனா சாமி ஆடக்கூடியவங்க கிட்ட சாமியை வர வச்சு அருள்வாக்கு கேட்கறது வழக்கமா வச்சிருக்காங்க. இப்படி சொல்லக்கூடிய அருள்வாக்குகள் ஏன் பழிக்கிறது இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. ஆன்மீக நாட்டமும் முறையான இறை வழிபாடு செய்யக்கூடியவங்களும் தியானம் தவம் இருக்கிறவங்க சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும் போது அது நிச்சயமாக பலிக்கும். ஆனா அப்படி இல்லாதவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கிறது கிடையாது. ஜோதிடத்துல நம்ம முன்னோர்களின் புண்ணியம், நம்ம முற்பிறவி புண்ணியங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானம் உணர்த்துறது மாதிரி இறை அருள்வாக்கு சொல்பவர்களும் தர்ம சக்தி வழிபடி நடக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தையே பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிலதான் என்ன செய்யறோம் அப்படின்னா, தெரியாம கண்கட்டி விட்டது மாதிரி நடந்துப்போம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் அவங்க செஞ்ச பிள்ளை இல்லைன்னா தவறை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க கையை விட்டு கடந்து போயிருக்கும். சிலர் வசியம் பண்ணுவாங்க, மாந்திரிகம் பண்ணுவாங்க, ஒருத்தர் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்களை செய்வாங்க. யார் ஒருத்தர் நல்லனவை செய்கிறாரோ அவருக்கு தான் நல்லதே நடக்கும். ஒருத்தர் அருள் வாக்கு சொல்லணும் அப்படின்னாலும், ஜாதகம் படிக்கணும் அப்படின்னாலும் அவருக்கு தெய்வத்தின் அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும்னு சொல்றாங்க. சரி, பொய்யா சாமி ஆடுறது எப்படி? ஜாதக பலன் சொல்றவங்க கிட்ட தன் கஷ்டம் தீரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அவங்க கிட்ட வந்து தன் ஜாதகத்தை காண்பிச்சு பரிகாரம் கேட்போம் இல்லையா? அவங்களுக்கு மேலும் பயத்தையும் கஷ்டத்தையும் தருவது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, பலன் சொல்லுவாங்க. சிலர் உண்மையாவே சாமி வரலனாலும் அவங்க மேல சாமி வந்தது மாதிரி ஆடுவாங்க. தன் மீது மரியாதை வரணும் அப்படின்றதுக்காக அப்படி நடந்துக்கிறவங்களும் உண்டு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, உண்மையான அது ஒரு ஆன்மீக நாட்டம், இறை வழிபாடு, தியானம் தவம் இருக்கிறவங்க சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும் போது அது நிச்சயமா பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஜோதிடத்துல நம்ம முன்னோர்களுடைய புண்ணியம், நம்ம முற்பிறவி புண்ணியங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானம் உணர்த்துவது மாதிரிதான் இறை அருள்வாக்கு சொல்றவங்களும் தர்ம சக்தி வழிபடி நடக்கிறவங்க சொல்ற வார்த்தைகள் நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா, நீங்க பார்த்திருந்தா, நீங்க அனுபவிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.